What is my end? A thought, a life, goal, achievement, எழுச்சிகள், உண்மைகள், ஞானம் கொண்ட வாழ்வில் காலம் என்று நாம் கொண்ட வாழ்வின் எல்லைகள் என்று நம் வாழ்க்கையில நம்ம வாழ்வினுடைய எண்டு என்ன அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பதில்கள்ன்றது எனக்கு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு உங்களோட அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன லைஃபோட எண்டு பெருசா உனக்கு? லைட்டா வாங்கினோமா போட்டோமா, ஒரு நாள் ஹாப்பினஸ் எண்டு தான் எண்டு, அவ்வளவுதாங்க. என் வாழ்க்கையில என்னுடைய ஞானத்தினுடைய உச்சம் என என் இறைவனோடு கலக்கும் என் வாழ்வின் தன்மை என தன் தொழில் என்று என் வாழ்வின் எண்ட் மை ஒர்க் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில பல பேர் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சாளனா, ஒரு ஞானியா, தன் துறை சார்ந்த தன் தொழில் சார்ந்த தன் வாழ்க்கையில இதுதான் என் வாழ்க்கையினுடைய எண்டுன்னு சொல்லி அந்த எண்ட முழுமையா தன்னுடைய வாழ்க்கையினுடைய தன்மை என்று தன் வாழ்வினுடைய முழுமை என்று கொண்டு வாழ்க்கை போதுண்டா அப்படின்னு சொல்லி உயிர் விட்டவங்க பல பேர். சோ ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்க போனா இந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ். சரி, அடுத்தவங்களை நம்ப வைக்கிறது தான் என் வாழ்க்கையினுடைய எண்டு. என்னுடைய கருத்தை, என்னுடைய தாட்டை அடுத்தவங்க கிட்ட விதைக்கிறது தான், அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஞானம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய, ஒரு தன்மைய அவங்க கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள நிக்குது. அது எப்படி அடுத்தவங்க நம்ப வைக்கிறதுலாம் ஒரு தாட்டு, அதெல்லாம் வாழ்க்கையோட எண்டு. சார் நான் இந்த வேலை செய்யறேன், நான் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க நம்ப வைக்கணும். அதுதானே படங்களா எடுத்துனுக்குறோம், கலைகளா எடுத்துனுக்குறோம். இந்த உலகத்தினுடைய அத்தனை விதமான அதிசிறந்த கலைகளினுடைய உச்சம் என நிற்கும் ஒரு தன்மை என் வாழ்வினுடைய நம்பிக்கை என நான் கொண்டதை அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை என விதைத்து செல்லும் ஒரு கலைத்துறையின் ஒரு பயணம் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள எழுச்சிகள் அப்படிங்கிறது தொடங்கி இன்னைக்கு நம்பிக்கைகள்னு மாறி என் வாழ்க்கையினுடைய எண்டு நான் நம்புறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களே நம்ப வைக்கிறது தான். எவ்வளவு பேர் நம்புறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை. ஒரு நாடு நம்புச்சுன்னா நாட்டினுடைய தலைவன், ஒரு சமூகம் நம்புச்சுன்னா இயக்கத்தினுடைய தலைவன், நம்மளுடைய மனசு நம்புச்சுன்னா நம்ம வாழ்க்கையோட தலைவன் நாம. நம்மளையே நம்ப வச்சு நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சுன்னா நம்ம குடும்பத்தோட தலைவன். இது தலைவி அப்படின்றத நீங்க பெண்களா இருக்கிறவங்க, பெண்மையா இருக்கிறவங்க அதை ஏத்துக்குங்க, நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆண், அதனால எனக்கு அந்த ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியாது. சோ ஒரு தலைவன் சொல்லலாம், பெண்மை என சரிபாதி என எங்கள் ஞானமும் உலகில் உண்டு என ஒரு வாழ்வியலை வச்சிருக்கக்கூடிய நீங்க அதை சொல்லிக்கலாம், தகுதியானவர்கள். ஆனா நான் அதுக்கான தகுதியானவன் கிடையாது. ஏன்னா இப்ப நான் தலைவி நான் சொன்னா தகுதி எனக்கு என்னப்பா தகுதி இது உனக்கு? நீ நான் குடும்ப குட்டின்னு வாழ்ந்துனுக்கிறியா, இல்ல ஒரு பெண்மையினுடைய ஒரு மனசு யாதுன்றத உணர்ந்து ஆனா இருந்த நீ பொண்ணா மாறி வாழ்ந்துனுக்கிறியா? பிறப்புறுப்புகள் முதற்கொண்டு, சிந்தனை முதற்கொண்டு, மனம் கொண்டு, ஞானம் கொண்டு அத்தனையும் மாறின ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துனுக்கிற நீ தலைவின்னு சொல்றதுக்கு அப்படின்ற ஒரு மதிப்பான கேள்விகள் எழுதல. அதனால தலைவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன். What is my life end அப்படின்னு சொன்னா பிழை. What is my end அப்படின்னு சொன்னா தன்மை, ஹாப்பினஸ். வாழ்க்கை முழுக்க ஹாப்பினஸ். என் வாழ்க்கையினுடைய எண்டு என்னன்னு கேட்டா அது பாதிப்பு தான். என்னுடைய எண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது சந்தோஷமா இருக்கும். என்ன ரெண்டுத்துக்கும் பெருசா வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். என் வாழ்க்கையோட எண்டு இதான்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா நமக்குன்னு ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஆசைங்கிற ஒரு ஞானத்தையும் பேராசைங்கிற ஒரு ஞானத்தையும் கனவு என வாழ்ந்த ஒரு வாழ்க்கைய உண்மை என கொண்டு வாழ்ந்து காட்டி முடிக்கிறது என் வாழ்க்கையினுடைய எண்டு. சரிதானே? அப்ப என் எண்டு என்ன அப்படின்றத என் ஞானத்தினுடைய எண்டா, இல்ல போற பாதையில ஏதோ ஒரு எண்டா, இல்ல சமூகத்தினுடைய பார்வையில டெட் எண்டா? ஏன்னா தகுதி இல்லாதவன் இந்த உலகத்துல யாரையுமே சொல்ல முடியாது. அதுக்கு தகுதின்றது யாருமே கிடையாது. இப்ப இந்த இடத்துலதான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நம்பிக்கைகளினுடைய உச்சமான, நம்ம நம்பிக்கைகளினுடைய உச்சமான ஞானங்கள் நம்மை கடந்த பேராற்றல் என்று கொள்கிற பட்சத்தில் நம் நம்பிக்கையினுடைய உச்சம் நாம் உணர இயலாத ஒன்றை உணர்ந்து வாழ்வில் மீண்டெழுகிற பட்சத்தில் உலகம் கடந்த, நாம் ஞானம் கடந்த ஒரு ஆற்றல் நம்மை காக்குறதுங்கிற ஒரு இடத்துக்குள்ள நிக்கிற இடம் தான் ஸ்பிரிச்சுவல். இது எனக்கு வாழ்க்கையில புதுசுங்க. இந்த மாதிரி நான் உணர்றது, எனக்கு இந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே கிடையாது. இப்படி ஒரு காட்சி நான் பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு உணர்வை நான் எனக்குள்ள கொண்டது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. இப்ப திடீர்னு ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில உருவாகிது. இதுதான் பாத்தீங்கன்னா மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல்ல சொல்லுவாங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே எப்படி மறுபிறவி கிடைக்கும்? போய் சேர்ந்தாதான் புதுசா பிறந்து வர முடியும், அதான் ஒரு மறுபிறவின்னு சொல்லலாம். இருக்கும் போதே ஒருத்தன் எப்படி மறுபிறவி ஆகும்? ஒருத்தவங்க முழுமையா மறுபிறவி எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா என்ன பண்ணும்? எனக்கு வாழ தகுதியில்
வெளில போயிருமா. இந்த உலகத்துல பிறந்தாச்சு, கடவுளுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. போய் சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாலே அனுப்ப முடியாது. உன் தகுதி இல்ல, நீ போய் சேரு அப்படின்னு கடவுளாலே சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய படைப்பு அந்த மாதிரி. படைச்சதோட சரி சார், கடவுள் நம்மள பாக்குறது இல்லைன்ற ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த இடம் தான். அதையும் மீறி சில பேர் என்ன பண்றாங்க, கடவுளோட கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற அந்த இடம் தான் அந்த ஓங்காரங்கள் முதற்கொண்டு. இன்னும் அவசரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை விதியை வளைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் தெரியுங்களா. ஒருத்தனுடைய பரிகாரம்னு சொன்னா அது வந்து விதியை வந்து வளைச்சு அவனுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த இடத்துல வாழை மரத்தை வெட்டுங்க, இந்த இடத்துல ஒரு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, இவ்வளவு கூட அண்டா நெய் வையுங்க, பூ வையுங்க, பொட்டு வையுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அவருக்கு மதிப்பிடுங்க, மத்தவங்களுக்கு உணவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய பர்சன்ஸுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். நான் நம்புற கடவுளுக்கு நான் பூஜை பண்ணி விதியை வளைச்சி அவரை வந்து மயக்கி இங்க கொண்டு வரேன்னு வைங்களேன், பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலோ இல்ல புவியில நம்ம கூடவே எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு ஆற்றலோ நம்மளை ஈர்த்து நீ எங்க இருக்கிற, நீ என்னை சுத்தி தான் இருக்கிறன்னு எனக்கு தெரிந்து கடவுளே, ஆனா நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால நான் உணர்ற மாதிரி, எனக்கு புரியுற மாதிரி, எனக்கு அறிஞ்சிக்கிற மாதிரி, எனக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நீ வாண்ட் டு give the studies and your வரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது கடவுள். அது எப்படி பால் ஊத்துனா, தயிர் ஊத்துனா, மோர் ஊத்துனா, ஒரு அபிஷேகம் பண்ணா கடவுளை நான் எழுப்ப முடியும்? எப்படி கலைகள் கொண்டு என் வாழ்வினுடைய உச்சம் என்று நான் செய்யற தொழிலே தெய்வம் என்று வாழக்கூடிய மக்களால இறைவனை காண முடியுதோ, அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணும்போது, ஒரு கோவில்ல ஒரு சாமியை கும்பிடும் போது நமக்கு ஒரு வரம் கிடைக்குது. இந்த இடத்துல இருக்கிற இந்த கான்செப்ட் தான் என்னால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த நாத்திகர்கள்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது கடவுள் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுடைய ஞானத்தின் பிழை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இடமா இருக்குது. சோ கொஞ்சம் பிரீஃபா அந்த இடத்த மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்களேன். நான் படைச்ச இடத்துல நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க ஒரு உருவம் கொண்டு, அப்படிதான் கடவுள் நினைப்பான். நான் படைச்ச இடத்துக்குள்ள ஓசை கொண்டு, இசை கொண்டு, அதிர்வு கொண்டு, இந்த உலகத்தினுடைய நிலம், தீ, நீர், வலி, விசும்பு என்கிற 5 விதமான கலப்பு கொண்டு நீ என்ன தேடிக்கிட்டு இருக்கன்றதை நான் உணர்வேன். ஏன்னா நான் உன்னை படைக்கும் போது கம்யூனிகேஷனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இயற்கை முதல், ஜீவராசிகள் முதல், உலகத்துல இருக்கக்கூடிய மானுடங்களின் ஆண்மை பெண்மை என்ற தன்மை முதற்கொண்டு இருக்குது. அப்படி ஒரு கம்யூனிகேஷனை நான் கூத்துட்டு போனதுக்கு அப்புறமும் நீ யாருமே இல்லாத ஒரு இடத்துல வேண்ட அப்படின்னா, அந்த இடத்துல கடவுளான என்னை தேடி நீ வேண்டன்றதை நான் உணர்வேன். என்ன கூப்பிடுறடா ராஜா, நீ உன்னுடைய ஏதோ ஏக்கத்துக்காக, ஏதோ பிரச்சனைக்காக எனக்கு அபிஷேகம் பண்ணுகிறன்றதை நான் உணர்வேன்றாரு. இதான் ஒரு கடவுளுடைய பார்வையா இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது அபிஷேகம் பண்றதுக்கு ஏன் அபிஷேகம் பண்றாங்கன்னு உங்களுக்கு கேள்வி இருந்தா எழுப்புங்க, நான் பதில் போடுறேன். இதுவும் புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றது. அப்படி பண்ணோம் அப்படின்னா கடவுள் வருவாங்க, வரம் கொடுப்பாங்க. அது கடவுள் உணர்றதுக்கான இடமே தான் ஸ்பிரிச்சுவலா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற ஒரு இடம். இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா டீடைல்டா போறோம்னு வைங்களேன், கொஞ்சம் இந்த அறிவியலினுடைய ஒரு உச்சமா போகும்போது அதுல அணுக்கள் வந்துருமா. இப்ப அந்த அணுக்களுக்குள்ள அதிர்வுகள் முதற்கொண்டு ஒளி, ஒளி அதிர்வு, நிலம், தீ, நீர், காற்று, ஆகாயம்ங்கிற 5 விதமான தன்மைகளும் அணுக்குள்ள இருக்கிறது உண்மைனா, ஒருத்தர் ஒரு இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிலை வழிபாடையோ, அருவ வழிபாடையோ, இல்ல உருவ வழிபாடையோ, அருவுருவ வழிபாடையோ வணங்குகிற பட்சத்துல அந்த அதிர்வுகள் மூலமா ஒரு விக்கிரகம் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்குள்ள அசையாத ஒரு உருவம் இருக்கு, அந்த இடத்துக்குள்ள ஒரு ஜீவன் உள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மூலமா, ஒரு அதிர்வுகள் மூலமா அந்த அதிர்வு எழுப்பும் போது அந்த உருவத்துக்குன்னு ஒரு உருவம் கிடைக்கும், அந்த உருவத்துக்குன்னு ஒரு சக்தி கிடைக்கும். இந்த சக்தியை கொடுக்கிறது தான் பேராற்றல். இதைதான் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதற்குன்னு ஒரு நாளை வச்சு ஒட்டுமொத்தமா மக்கள் ஒண்ணு கூடி ஒரு நம்பிக்கையை எழுச்சின்னு எழுப்பி அந்த எழுச்சி மூலமா, ஒரு இயக்கத்தின் மூலமா இறைவனை ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துற ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம். இப்ப அந்த அதிர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு மனுஷன்னா இப்படிதான் இருப்பான் நம்ம ஞானம் வச்சிருக்கோம்ல. ஒரு பொம்மைனா எப்படி இருக்கும், ஒரு புடவனா எப்படி இருக்கும், ஒரு பேண்ட்னா எப்படி இருக்கும், ஒரு சட்டனா எப்படி இருக்கும், ஒரு வேட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் இருக்குல்ல. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஞானம் ஒண்ணு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு அதிர்வை இடும்போது அந்த அதிர்வு எந்தவித செயல்பாடும் இயக்கமும் இல்லாத பட்சத்துல உன்னை சுத்தி இருக்கிற என்னை விட்டுட்டு இங்க நீ வந்திருக்கிற அப்படின்னா உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காருன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு போறது நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய வலியையும் கொற்ற ஒரு இடம் தான். எங்க கோபம் இருக்கும் அங்கதான் குணம் இருக்குன்னு பாருங்க, அந்த கான்செப்ட் தான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தான் பிரச்சனை இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் உட்காந்துருது. நான் எப்படிங்கிறேன், நான் தாடிக்காரன் எப்படிங்கிறீங்க, வெடி போய் எனக்கு வாழ்க்கை, இப்படிலாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. உலகத்துல இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். கடவுள்கிட்ட இந்த மாதிரி பேசுறவங்க ஒரு நட்பு போல அவங்க வீட்டுல அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தா அந்த வசீகரமான ஒரு தோற்றம் தெரியும், ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இந்த ஒளிவட்டம் இந்த மாதிரி கடவுள்கிட்ட பேசுறவங்க தான், ரொம்ப இயல்பா பேசுறவங்க தான். எப்ப பாரு வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்காம இவன் ஒருத்தன் தாண்டா கொஞ்சம் ஆறுதலாம், நான் எப்படிங்கிற, சாப்பிட்டியா, என்ன பண்ணுகிற, எங்க இருக்கிற நீ,
இப்ப யாரு குடும்பத்து வாழ்க்கையில வரத்தை குத்துன்னு இருக்கிற, யாருக்கு தண்டனையை குத்துன்னு இருக்கிற, எப்படிதான் போயிங்குது உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பார்த்து கேட்டா அந்த மாதிரி ஒரு பாசத்தினுடைய ஈர்ப்பு இந்த உலகத்துல இது ஒரு மந்திரமா கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மனம் கொண்டு இழுத்தா கூட போதும், மந்திரங்கள் என்கிட்ட இல்லைங்கய்யா நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறவங்க இப்படி ஒரு ஏக்கத்தை ஒரு கடவுள்கிட்ட கொட்டினா போதுங்க, கடவுள் கூட வந்துடும். இது ஸ்பிரிச்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மனனம் செஞ்சு சில விஷயங்களை வச்சிருந்தாங்க. அதான் பாத்தீங்கன்னா யந்திர தந்திர மாந்திரிக மந்திரங்கள் சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லி இருப்பாங்க, அந்த வேதங்களை படிச்சிருப்பாங்க, கடவுளை அழைக்கிறதுக்கு ஒரு அதிர்வுகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மந்திரங்களா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கின்னு தூக்கத்துல எழுப்பினா இங்க சொல்லுவேன் நான். என்னதான் என்னுடைய உடல் உணர்வுகள் இழந்து போனாலும் என்னுடைய ஜீவசக்தி மேல பொறித்து பிறந்து பரிணமித்து எல்லா இடத்துலயும் அந்த உணர்வு கூட எனக்கு சொல்லுண்டா. அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, தூக்கத்துல இருந்தாலும் பதில் சொல்லணும், அந்த அளவு மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா பாஸ் ஆயிரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா இறைவனை மயக்கி இழுக்கிற ஒரு இடம். அன்போட பேசிங்கன்னா வந்துருவான் இறைவன், அவ்வளவுதான். அது எக்காலத்திலயும் இருக்கிற ஒரு உண்மை. இல்ல இருக்கிற வேலை டென்ஷன்ல என்ன பண்றதே தெரியல, மனப்பாடம் பண்ணா பிழையா வருது, அடிக்கடி வார்த்தைகள் மறந்து போது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிறவங்களுக்கு மந்திரங்கள் இட்டு அந்த மந்திரங்கள் மூலமா நமக்கு ஒரு வாழ்க்கைய கடவுள் இங்கதாங்கிறாரு, நீ இப்ப சொல்ல அவருக்கு கேட்கும். அதுக்குதான் ஒரு மந்திரத்தை சொல்லி இருக்கிறேன், அதுக்குதான் ஒரு கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். நீயா பேசி ஒரு முடிவை இப்ப எடுத்துரு, அது கம்யூனிகேஷன் இவ்வளவு நேரத்துக்கு நிற்கும். இல்ல அந்த கம்யூனிகேஷன் நான் கூட வாங்கி சொல்றேன், இல்ல அவர்கிட்ட வாங்கி உங்ககிட்ட சொல்றேன். இப்ப இந்த வாங்கி சொல்ற இடத்துல தான் பிரச்சனை. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த முற்போக்கு சிந்தனைன்றத விளைஞ்சு என்னுடைய கடவுள்கிட்ட நீங்க என்ன கேட்டு சொல்றது, அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல பலவிதமான வழிபாட்டு முறைகள்ல பலவிதமான தலைமைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த இடத்துல பிழைன்னு நம்ம சொல்லும் போது தான் பிரச்சனைன்றது உருவாகுது. அது அவங்களோட சந்தோஷம் சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சந்தோஷமும் காக்கப்படும். சோ வாட் இஸ் மை எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட நம்மளால உணர்ந்து புரிஞ்சு படிக்க முடியும். அதுதான் என் வாழ்க்கையினுடைய எண்டுன்னு எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு நாலேஜ் சீக்கிங் பர்சன் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க எங்க போறாங்களோ அங்கெல்லாம் ஒரு நாலேஜ் எடுத்துனே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த ஒட்டுமொத்த நாலேஜும் எடுத்துனே இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில அவங்க கொள்ள வேண்டிய நாலேஜ்னு இருக்கும்ல, அந்த ஒட்டுமொத்த நாலேஜ் என்ன பண்றதே தெரியாம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னால ஒரு படைப்பா கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களோட நாலேஜ் ஒட்டு மொத்தமா அந்த படைப்பா மாறிடும். இப்ப எப்பவுமே படிச்சுட்டு இருக்க ஒரு பர்சனு நான் டான்ஸ் ஆடுறவன் அப்படின்னு வைங்களேன். இப்ப டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அந்த அதிர்வுகள் மூலமா அவங்களோட நாலேஜ்ன்றது கடத்தப்படும். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இந்த இடத்துல நீங்க வேணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது எப்படி ஒருத்தவங்க கொண்ட ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது அதிர்வுகளா மாறுது அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் மொழின்னு ஒண்ணு இருக்கா, உடல் அசைவுகள் மொழி, பேசுறது மொழி, எல்லாமே மொழிதாங்கிற பட்சத்துல நடனமும் ஒரு மொழிதாங்கிற பட்சத்துல நம்மளுடைய ஒட்டுமொத்தமான நாலேஜையும் எந்தவித சிந்தனையும் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள நிறுத்தி ஒரு ஓங்காரம் என்கிற ஒரு அசைவை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நாலேஜ்ன்றது கடத்தப்படுமா கடத்தப்படாதா? அதே அணுக்கள் மூலமா, அதே இயக்கம் மூலமா, அதே மொழி மூலமா ஒரு கடவுளுக்கு கடத்தப்படுமா கடத்தப்படாதா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது இறைவனை வசீகரிச்சு இறைவனை அடையக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் முதற்கொண்டு லிரிக்கல் பாப்ல முதற்கொண்டு அவங்கவுங்க இறைவனை அவங்கவுங்க கலைத்துறை மூலமா அவங்கவுங்க அடைஞ்சுக்கிறாங்க. திஸ் இஸ் கலைத்துறையினுடைய ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை கொண்டவங்களுடைய எண்டு. இல்லைன்னா அவங்களுடைய தன்மை சார்ந்து அவங்களுடைய மனம் சார்ந்து உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை எந்தவித பாதிப்பும் இன்றி ஒரு மானுடம் உணவின்றி ஒரு சமூகம் உருவாக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவங்க வாழும்போது அவங்களுடைய அசைவுகளே மொழியாச்சுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையே மொழியாச்சுன்னா, அவங்களுடைய சொல்லே மொழியா மாறுச்சுன்னா, அப்படி நினைச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறாங்க. ஒரு உணவின்றி ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நினைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை ஏத்துக்கிட்டவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய உணவின்றி ஒரு மானிடம் ஒரு சமூகம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களா? அந்த கடவுளே வரம் கொடுத்து பண்ணிடானுவான், இதுக்காக பிறந்தவன் இதை பண்ணிடா அப்படின்ட்டு. இதை தான் மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த மாதிரி நம்ம யாரு நமக்கு உணராத பட்சத்துல என்னுடைய வாழ்க்கை என்னங்கிறது என்னுடைய முழுமை என்னங்கிறத உணர முடியாத ஒரு பட்சத்துல நமக்கு நீ உணர்ந்தாலும் உணரனாலும் உணர்த்தி தான் செல்லுவேன்னு சொல்லிட்டு உணர்த்தி செல்லக்கூடிய ஒரு இடம் தான் கடவுளினுடைய தன்மை. நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிழை எழுற மாதிரி இருக்கு, நீ அமைதியா இருக்கிற எப்பவுமே ஹாப்பியா சுத்திட்டு இருக்க ஒரு பர்சனுடைய முகத்துல நான் புன்னகையை பார்க்கலையே, என்னதான் ஆச்சுன்னு தெரியல உன் புன்னகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வருவான். நீ என்னவாகிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய ஃபியூச்சர் எப்படிப்பட்டதா இருக்க போகுது, இது எல்லாத்தையும் உணர்ந்தா உன் மனசு சந்தோஷமா இருக்கும், உன்னுடைய முகத்துல ஒரு புன்னகை இருக்குன்னா அதை நான் கூடவே இருந்து உனக்கு பண்ணி கொடுக்குறேன்டா, நீ எதுவும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு நம்ம ஞானமா தங்கிட்டு போற ஒரு இடம் தான். இப்ப ஆன்மான்றது உள்ள விலைக்கு விட முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட சிந்தனைகளை உருவாக்கி அந்த சிந்தனைகளுக்குள்ள நீ யாருன்ற கேள்வியை உருவாக்கி அந்த கேள்விக்கு பதிலையும் அவங்களே கொடுத்துட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா அந்த நாலேஜை குத்துறதுல ஹாப்பியா. குரு இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த குரு இல்லாம
இல்லாம வாழக்கூடியவங்களுக்கு எல்லாம் உதவணுன்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா கடவுள்கள் வந்திருக்கிறாங்க. இதுதான் கடவுளுடைய தன்மை. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கடவுள் உதவதான் செய்ய போறோம். இப்ப நாம எப்படி ஒரு விதியை வளைக்கிறோமோ அந்த மாதிரி கடவுள் வளைப்பான மாட்டானா? அப்படி வளைக்கிற இடம் தான் இந்த மறுபிறவி. இப்ப கடவுள் நம்மளுடைய விதியை வளைக்கிறான்னு வைங்களேன், அவன் விதியை வளைக்காம சுருக்குவான். நிறைய இடத்துல வளைஞ்சு கிடக்குது, அதனால நான் சுருக்கி ஒரு இடத்துல வைக்கணும். நிறைய இடத்துல பாவத்தை பண்ணிட்டானுங்க. நான் 10 வருஷம் ஓடி ஒரு எல்லையை அடையணும்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பல பேரு ஒரு வருஷத்துல அடையிறதுக்கான ஒரு வேலையை விதியை வளைச்சு நான் ஷார்ட்கட்ல போறேன்டான்னு சொல்லிட்டு பரிகாரங்கள்லாம் பண்ணி ஷார்ட்கட்டை நிறைய இடத்துல வளைச்சு வச்சுக்கிறாங்க. நான் அந்த காலத்தினுடைய அளவை சுருக்கி ஒருத்தனுக்கு வாழ்க்கையின் வரமா கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பரிகாரங்கள் ஒட்டுமொத்தமும் என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கால அளவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சுருக்கி நம்ம வாழ்க்கையில வரம்னு கொடுத்து இந்த நீயாவது வாழ் எல்லாம் வந்து வலி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கை தானே வலி, பிறந்து நம்ம நடக்கிறது தானே வலி தானங்க வாழ்க்கை. இந்த வலிங்கிற ஒரு வாழ்க்கைய பரிகாரம்ன்ற பேர்ல எல்லாரும் கால அளவுகளை சுருப்பி எனக்கு வேற வழி கிடையாதுங்க, அதனால எனக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டு என்கிட்ட வரத்தை வாங்கி போயிடுறான். அப்ப அந்த வழிகளை நான் வேற இடத்துல காட்டணும். அப்ப அந்த வழிகளை நான் வேற ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமா குவிச்சு உனக்கு ஒரு வாழ்க்கடா வரம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாடான்னு சொல்லி அவனுக்கு திடீர்னு ஒரு மாற்றத்தை பணமாவோ பொருளாவோ அவனுடைய ஞானத்தினுடைய அடிப்படையில கலையாவோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துட்டு போயிடுவான். இந்த பேச்சு பேசுறியே உனக்கே எனக்கு எதனா தருணம் தோணுது, ஏன்னா நீ பேசுறது என்னால கேட்க முடியல, இதை தாண்டி வேற எதாவது பண்றியா சொல்லு, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்புற அளவுக்கு சில பர்சன் பார்த்து இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 கோடி கொடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1.48 கோடி கேட்டது இப்ப 3 கோடி மாத்திட்டேன் அப்படின்னா அது ரேட் ஏறினே இருக்கும்ல. குவாலிட்டின்னு வரும்போது ஒரு ரேட்டு ஏறிட்டே இருக்கும்ல. அதனால பாக்குறது 10 பேரு. இப்ப இந்த ஒரு இடத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவலினுடைய ஒரு ஹை எண்ட் எந்த இடத்துல வந்து நிக்குது, என் வாழ்க்கையினுடைய எண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம், நான் உணரக்கூடிய தன்மையினுடைய அளவு, மை எண்ட். அதுக்கு நடுவுல என்னுடைய ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ்ல எப்ப உயிர் போதோ போட்டோம். அப்ப வாழ்க்கையினுடைய எண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி தான், HAPPY, மகிழ்ச்சி. மா இச்சி இருக்குதா வாழ்க்கையில, இது இருந்தா போதும், அதுதான் வாழ்க்கையினுடைய எண்டு. அதுக்கு இடையில எப்ப வேணா போட்டோம், பிரச்சனை கிடையாது. அப்பதான் காலம் நடுங்குவான், என்னடா இந்த ஆள் சிரிச்சுனே இருக்கிறான், நம்ம எவ்வளவு பயம் புத்துறது, வாயா வாயான்னு கூப்பிட்டு பார்த்து கூட வர மாட்டேங்கிறான் அப்படின்னு காலம் நடுங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸ்பிரிச்சுவலினுடைய என் வாழ்வினுடைய எண்டுன்னு அந்த எண்டுல ஒரு மகிழ்ச்சியை வச்சு இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ அப்ப எண்டு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எங்க மகிழ்ச்சி, வசீகரம், அமைதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள். இந்த தன்மை தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. மகிழ்ச்சியும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எழுச்சிகள்ல இருந்து, அறத்துல இருந்து, உண்மையில இருந்து, தர்மத்துல இருந்து, காலங்கள்ல இருந்து, உணர்வுகள்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய வரத்தை, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப சைக்காலஜிக்கா நம்ம வரும்போது எப்படி இந்த அதிர்வுகள் மூலமா ஒரு இறைவன் நம்ம கிட்ட வந்து உருவமா தங்குறானோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கலா எப்படி வந்து தங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையினுடைய அடிப்படையில். என்னப்பா அதுவும் நம்பிக்கைன்ற இதுவும் நம்பிக்கைன்ற, இவங்க அதிர்வுகளால பண்றாங்க, அப்ப இவங்க எதனால பண்றாங்க, இவங்க அவங்களை அறியாம உருவாக்குகிற ஒரு வாழ்வு. இப்ப நீ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உணர்த்திட்டு போக வேண்டான்றாங்கல்ல, அந்த ஒரு இடம் ஒரே தலை பாரமா இருக்குது, டிப்ரெஷனா இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல. பேசாம அந்த வலி போத்துக்கு மாத்திரைக்கு திரப்படா, என்னோட வலி அடுத்தவனுக்கு கொடுத்தாது என் வலி தீப்பண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுல இருந்து பழகிறதுல இருந்து என் வாழ்க்கையில நான் தேடி அடையிற விஷயங்கள். இப்போ அடுத்தவன் சிரிக்கணும், அடுத்தவன் மூலமா நான் சிரிக்கணும், அப்ப அவனையும் வெறுப்பேத்தி நானும் வெறுப்பாயி அவனும் சந்தோஷமா இருந்து நானும் சந்தோஷமா இருந்து என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். அந்த நம்பிக்கை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்டா வந்து அண்ட் இந்த கார்பரேட் நிறுவனத்துல இருந்து நம்ம பொட்டி கடை வரைக்கும் சும்மா நடுலகத்துல சேர்த்து சொல்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தரப்படுத்திலாம் சொல்ல முடியாது. அப்ப ஹை எண்ட் லோ எண்ட் மட்டும் சொல்ற, இது ஹை எண்ட் லோ எண்டா உன்னோட பார்வையில? கார்பரேட்டும் ஒரு பொட்டி கடையும் உன்னோட ஹை எண்ட் லோ எண்ட் அப்படின்னு நீ வச்சிருந்தீங்கன்னா அது உன்னோட பார்வை. பல இடங்கள்ல மீன் வளத்துறை தான் பயங்கரமா இருக்கும். காரணம் நம்ம இந்தியாவை தாண்டி கனடா மாதிரியான பிளேஸ்க்கு எல்லாம் போனோம் அப்படின்னா அங்க மீன் வளத்துறை தான் அதிகமா இருக்கும். எல்லாருக்கும் வந்து மீன் விற்பனையில மீன் ஏற்றுமதி பண்றது இதுலதான் அதிகமான பணம்ன்றது இருக்கும். அப்ப அந்த நாட்டுக்குன்னு ஒரு ஹை எண்ட் லோ எண்ட் இருக்கும்ல. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹை எண்ட் லோ எண்ட் இருக்கும். இதுல எனக்கு தெரிஞ்ச லோ எண்ட் ஹை எண்ட் அவங்க கிட்ட சொன்னவங்க தான். இப்ப இந்த ஹை எண்ட் லோ எண்ட் இருக்கு தெரியுங்களா, இந்த மேட்ரு இதுதான் பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா எப்படி அங்க அதிர்வுகளோ அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த அதிர்வுகளினுடைய தன்மைன்றது ஹை எண்ட் லோ எண்ட்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில இது போதும்னு முடிவு பண்ணி வைக்கிறாங்க பாருங்க இந்த இடம். அங்க வந்து நம்ம இறைவன்ட்டு நீயா குத்துன்னு கேட்டுறோம்,
இங்க இவங்க என்ன பண்றாங்க, என்னோட ஐஎன்டி என்னன்னு இவங்க டிசைட் பண்றாங்க. காலையில 6 மணிக்கு ஏந்துக்கணும், 3 டைம் பல்லு வளர்க்கணும், 5 டைம் சோப்பு போடணும், 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணணும், ஈவினிங் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி வீட்டை ஏமாத்தி நிம்மதியா தூங்கணும், ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நம்மளா ஒரு பாயிண்ட் நம்ம குறிச்சு வச்சு நமக்கு ஏத்த மாதிரி சூழ்ச்சிகளை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது எல்லா வழியும் பாக்குறாங்க தெரியுங்களா. இதுதான் அந்த நம்பிக்கையினுடைய ஒரு உச்சமான ஒரு இடம். சைக்காலஜிகளா தி எண்ட் அப்படின்ற சொல்ற இடம் பாத்தீங்கன்னா தன்னை சுத்தி வச்சிருக்கக்கூடிய சூழ்ச்சிகளினுடைய தொகுப்புகளினுடைய ஒரு அமைப்பு தான். தன்னை சுத்தி இருக்கிறவங்க முதல்ல கொண்டு, நான் பாக்குறவங்க முதல்ல கொண்டு, பேசுறவங்க முதல்ல கொண்டு, யூஸ் பண்ற பொருள் முதல்ல கொண்டு, சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எனக்கு இதுதான் வேணும், தயிர் சோறுனா தயிர் சோறு தான், கறி சோறுனா கறி சோறு தான், ரச சோறுனா ரச சோறு தான் எடுத்து வச்சுதான் ஆகணும்னு சொல்லி தன் வாழ்க்கையில அடமெண்ட்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க. அந்த அடமெண்ட் புடிச்சு ஒரு இடத்துல நிறுத்துற இடம் தான் பாத்தீங்கன்னா பிடிவாதம்ன்ற ஒரு இடத்துக்குள்ள நின்னு அவங்க வாழ்க்கையை அவங்க அடைஞ்சிடுறது. நீ யார் என்ன தடுத்தாலும் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சூழ்ச்சி வச்சிருப்பாங்க. போலீஸ் திருடனை டைரக்டா பாத்துட்டா கூட, கையில கத்தியோட ஒருத்தர் அறுக்கிறத பாத்துட்டா கூட, எதுக்காக நீ அறுத்த, எதுக்காக இதை பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டா காலி. முதல்ல அவங்க இந்த சூழ்ச்சி மூலமா வரவே விடாததுக்கான வழியெல்லாம் பண்றாங்க. அதையும் மீறி அந்த பர்சன் வந்தா என்ன பண்ணலாம், அப்ப நம்ம என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையில சூழ்ச்சி நம்ம பண்ணி நம்ம வாழ்க்கையில ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்ற இந்த எல்லா கான்செப்டையும் உள் வச்சு ஒரு இயக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறவங்க தான் இந்த சூழ்ச்சிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களதான் பாத்தீங்கன்னா இந்த உலகம் வில்லன்னு சொல்லி நிக்குது. அவங்க நல்லா தெரியும் அவன் தான் கொலைகாரன். ஆனா அவன் தான் நிரூபிக்க முடியலையா? எப்படி நிரூபிப்ப நானு? அவன் இரு வர்றேன். இப்ப பண்ண ஒரு ரியாக்ஷன் இருக்கு தெரியுங்களா. இந்த ரியாக்ஷனு தான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க முன்னாடி ஆடக்கூடிய ஒரு நாடகம், அடுத்தவங்க முன்னாடி நடிக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் இந்த சூழ்ச்சிக்காரங்களுடைய ஒரு கான்செப்ட். இப்படி உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது ஒரு ரியாக்ஷன் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரியாக்ஷன் இருக்குது. என்னடா நீதான் எதுக்கு நீ கொலை பண்ண, என்னடா இப்படி கொண்டுட்ட அப்படின்னு ஒருத்தங்க நம்ம பார்த்து கேட்கறாங்கன்னு வைங்களேன். என்ன கொண்டுடு, எனக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லை, பண்ணது பிழைதான், இந்த பிழையில எனக்கு பெரிய பாதிப்பை, என்னால எழக்கூடிய ஒரு பாதிப்பை, ப்ளீஸ் கொன்னுடு, தயவு செஞ்சு என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடுறாங்கன்னு வைங்களேன். ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனு கொல்லதான் வந்திருப்பான். கொல்ல வந்தவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னமோ சொல்றானே இவன் இது அசைவுகள், ஐயோ இவன் ஒருவேளை தப்ப உணர்ந்தவனா இருப்பானோ, இல்ல ஏதோ யாரையும் காப்பாத்துறதுக்காக இதை பண்ணிருக்கிறானோ அப்படின்ற கேள்விகள் உள்ளுக்குள்ள எழ ஆரம்பிச்சு அந்த குழப்பங்கள்ன்றது உருவாக ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த குழப்பங்கள் உருவாயிட்டாலே என்ன ஆயிடும், கால அளவுன்றது நீண்டிடும். கரெக்ட் தானே? வந்தவன் டக்குன்னு எடுத்து போடணும்னு நினைக்காம, டக்குன்னு எடுத்து போடணும்னு நினைச்சு வந்தவன் டக்குன்னு எடுத்து போட முடியாம துப்பாக்கி அப்படியே வச்சு நிக்கிறாங்கன்னு வைங்களேன். நிக்கும் போது ஒரு கால அளவுல எழுதுல, இந்த கால அளவுல அவங்க தப்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய சூழ்ச்சின்றது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு செகண்ட் தான் அவங்களுடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி ஒரு இடத்துல பழிச்சுதுன்னா அந்த இடத்துல அப்படி ஜம்முன்னு உட்காந்து ஜங்குன்னு உட்காந்துருது. பா கச்சிதுரா ஒரு இடம் அப்படின்னு. இது சிரிக்கிறதுக்காக நான் சொல்லுங்க. இப்ப சிரிக்கும் பொழுது ஒரு தன்மை ஒரு துணி எழுச்சி பாருங்க, அதுவே ஒரு சூழ்ச்சி தான். இப்படி நம்ம பாக்குறது, பேசுறது, பழகிறது முதற்கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு நம்மள அறியாமே உருவாக்கிக்கிற ஒரு சூழ்ச்சியினுடைய வலை. ஒவ்வொருத்தர் தனிமை, குடும்பம், சமூகத்தினுடைய இயக்கத்தின் தலைவன், நாட்டினுடைய தலைவன் என தனக்கு தானே சூழ்ச்சிகளை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு இடம் தான் இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய ஆளுமைன்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த கலைத்துறையின் எண்டு வரைக்கும், சராசரி மனுஷன் வரைக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட். இது அவங்க அறியாம உருவாக்குறது நினைக்கிறீங்களா? அறிஞ்சு உருவாக்குனா சீக்கிரமா உருவாயிடும், அறியாம உருவாக்குனா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். இந்த சேம் கான்செப்ட் இங்க வந்துச்சா? இப்ப இந்த சைக்காலஜிக்கலா எந்த இடத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல்ல இருக்கக்கூடிய அந்த எண்டான ஒரு இடம் வந்து நிக்குதோ, அந்த அதிர்வுகள்ன்றது இங்க காலம்னு ஒரு இடத்துக்குள்ள வந்து நிக்குது. அங்க அதிர்வுகள் இருக்கும்போது இங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இது ரெண்டுமே சேர்ந்து ஃபியூச்சர்ல வாட் இஸ் மை எண்ட் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கும்போது, மை லைஃப் அச்சீவ்மெண்ட் இஸ் மை எண்ட் அப்படின்ற பழைய கான்செப்ட பேசாம மை ஹாப்பினஸ் இஸ் மை எண்ட், மை சூழ்ச்சி இஸ் மை எண்ட், மை தன்மை இஸ் மை எண்ட், திஸ் செகண்ட்ஸ் இஸ் மை எண்ட், திஸ் வினாடிகள், திஸ் அவர்ஸ் மை எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடியும் என் வாழ்க்கையில எண்டு தான் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைக்குள்ள வந்துட்டோம்னு வைங்களேன். எவன் வந்தா எனக்குன்னா, எவன் போனா எனக்குன்னா, என் வாழ்க்கை, என் விருப்பம், என் எதிர்காலம் முஞ்சா தடுத்து பாருன்னு அவனுடைய ஒவ்வொரு நொடியும் சொல்லும். அப்படி ஒவ்வொரு நொடியையும் சொல்ல வைக்கிற ஒரு இடம் தான் சைக்காலஜிக்கலா தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த காலத்துல இக்காலத்துல கொண்ட ஒரு வாழ்வியல். காலத்துலதான் இந்த சூழ்ச்சியெல்லாம், இந்த சூழ்ச்சி, இந்த ஒரு நொடியில வாழற வாழ்க்கை, இதெல்லாம் இவங்க பண்ண இந்த சூழ்ச்சிகளால என்ன ஆச்சு, ஸ்பிரிச்சுவல்
சைக்காலஜியா ஒரு பெரிய காலம்ன்றது ஒரு பெரிய அதிர்வுன்றது உருவாயிடுச்சு. இப்ப பூமியை தாண்டி பூமியினுடைய அதிர்வுக்கு விட அதிகமான அதிர்வுகள் நிறை கொண்டு எழும்பொழுது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்களை ஒளி அதிர்வு கொண்டு இழுக்கும் பொழுது ஒரு இடத்தினுடைய நிறை அப்படின்றது அதிர்வுகள்ன்றது அதிகமா உணர முடியுமா முடியாதா? ஒரு காந்தம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புவிங்கிறது பிரபஞ்சத்தை இருக்குது ஒரு அதிர்வு அதிகமா உருவாதுப்பா. என்ன பண்றது தெரியலப்பா. ஒரே வைப்ரேஷனா இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அந்த அதிர்வுன்றது ஒரு வைப்ரேஷன்றது கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு இடம். அப்ப இக்காலத்துக்கும் எழுந்த காலத்துக்கும் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலம் அப்படின்றது எப்படிப்பட்டதா மாறி நிக்கணும். இது வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் எவன் வந்தா எனக்குன்னா போனா எனக்குன்னா என் கடவுள் எங்கடதாங்கிறான்ற ஒரு தைரியத்துல இந்த வாழ்க்கைய ஹாப்பினஸோட வாழ்ந்தவங்கன்னு இருக்காங்கல்ல. இந்த கான்செப்ட் அப்படியே அடுத்த காலகட்டத்தில் எப்படிப்பட்டதா மாறிச்சுன்னா, நான் இருக்கிறதே ஹாப்பினஸ் தான், எனக்கு எதுக்கு வரலாம் அப்படிங்கிற குழந்தைங்களுடைய தெனாவட்டுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா. நீ சம்பாதிச்சு வச்சுதான் இருக்குது, அப்புறம் நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? நீ என்ன ஹாப்பியா தான் பாத்துக்கிற, அப்புறம் என்ன ஃபீல் பண்ணணும்? நான் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க மாட்டேன். நான் கேட்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணலையா? நான் கேட்கிற மாதிரி எந்த தப்பையும் நீ பண்ணலையம்மா, அப்புறம் நான் என்னையா கேட்கறது? அப்புறம் நான் சந்தோஷமா தாங்கிறேன். இருந்தாலும் எனக்கு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்குது. என்ன பண்ணணும்? சரி, ஒரு லட்சம் கொடு, ஒரு கோடி கொடு, 1.48 கோடி கொடு, ஒரு 3 கோடி கொடு, விட்டுறேன். உன்னதான் ஒரு 3 கோடி இருந்தா கூட விட்டுறேன். புரியுதா? நான் உன்னை விட்டுறேன்ற காலம் போய் நீ என்ன விட்டுருன்னு சொல்ற காலம் வந்துச்சு பார். எங்க போய் முட்டிக்கிறது அப்படின்னு புலம்ப விட்டு எதிர்காலத்தினுடைய குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதமான சூழ்ச்சியும் இல்லாம ஹாப்பினஸால மட்டுமே ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டம் இது. இது வரைக்கும் இறைவனை தம்ப தேடி போனோம். இப்ப என்ன பண்றான்னா கடவுள் நம்மளை தேடி வந்துனுங்கிறான். ஏதாவது ஒரு வார்த்தை வாங்கிக்கியா, தயவு செஞ்சு எதனா ஒரு வார்த்தை வாங்கிக்க ப்ளீஸ். ஏதாவது வரம்னு ஒண்ணு வாங்கிக்க, அதை வழின்னு எடுத்துக்க, வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எதனா பண்ணு. நான் தான் ஹாப்பியா இருக்கேன், எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்? ஏதாவது பண்ணுடாமா ப்ளீஸ்மா, என்னால தாங்க முடியல. என்ன பண்ணணுங்கிற கௌரவம் தான் இருக்குது. ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசுன்னு வைங்களேன், கௌரவத்தையாவது சம்பாதிச்சு வைங்க. ஒரு பேரு, ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு பேரை பார்த்துட்டேன்னா போதும். என் புள்ளி ஒரு தாலியை கட்டி ஒரு பொண்ணை கூட்டின்னு வரான் அப்படின்னா அதை பார்த்துட்டா எனக்கு போதும், என் வாழ்க்கை சந்தோஷம். இன்னைக்கு நைட்டுக்கு என் புள்ள திருப்தியா சாப்பிட்டு தட்டு காலி ஆகுது அப்படின்னா சந்தோஷம் எனக்கு. நான் வலி எவ்வளவு வலி சம்பாதிப்பேன், எவ்வளவு வலியை பார்த்துருப்பாங்க. உற்சவ வீட்டுல இருந்த நம்மள கட்டடம் கட்டின ஒரு வீட்டுல உட்கார வச்சுட்டான் நம்ம புள்ள. இப்ப நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். வயிறு நிறைய வயிறார தின்னுட்டு பத்தானா சந்தோஷம். நான் பேசிக்கிறேன் கடவுள்கிட்ட, கடவுளே வர இரு அப்படின்னு கிளம்புற ஒரு இடம் இருக்கு பாருங்க. இதுதான் தி எண்ட், லைஃப்னுடைய ஒரு எண்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஒன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த ஜெனரேஷனே இவங்க தான். இப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம உணராத உலகத்தினுடைய அதீதமான ஞானங்களை உணர்ந்து கற்கக்கூடிய பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைச்ச விஷயங்களை இந்தாங்கன்னு சொல்லி படைப்புகளா கொடுக்கிற ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி இருப்பாங்க. நாட் பாசிபிள், ப்ளீஸ் டூ சம்திங். நாட் பாசிபிள், டூ சம்திங். பாசிபிளே இல்லைன்னு நம்ம பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயங்கள் இருக்குதுல்ல, அந்த பாசிபிளே இல்லைன்னு சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ணி காட்டக்கூடிய ஒரு எதிர்காலம்ன்றது உருவாயிடுச்சு. அப்ப அவங்க நம்ம தொட முடியுமா நினைச்சு பாருங்க. நாம வந்து பாசிபிள், நம்மளால பாசிபிள் இல்லைன்னு நம்ம பார்த்துருந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பாசிபிள் ஆக்கி எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள உருவாக்கி ஒருத்தனால மலையை தின்ன முடியுமான்னு ஒரு கான்செப்ட் இருக்கா பாருங்களேன். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைட்டா மலையை விட பயங்கர பெருசா ஒரு ஏலியன் உள்ள வந்து ஒரு மலையை தின்ட்டு போதுன்னு வைங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? அது இப்ப நம்ம நினைக்கிறது எல்லாம் ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்ல. இப்ப நான் மார்வல்ஸ்னு ஒண்ணு பாக்குறேன் சார். அந்த மார்வல்ஸ்ல பாக்குற மாதிரி இப்ப பல குழந்தைங்களை பாத்துனுக்கிறேன். இந்த மார்வல்ஸ்ல வர குழந்தைங்க என்ன பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி எங்க குழந்தைங்க பிஹேவ் பண்ணுது. அது சும்மா ஒரு பிஹேவியரா நான் பார்த்துருந்தது உண்மையா மாறிச்சு. மேல இருந்து குதிக்கிறான், ஒன்னாக மாட்டுது. கீழே இருந்து திடீர்னு ஒரு 5 அடிக்கு மேல போறான் சார். புரிஞ்சுக்க முடியல. இப்ப இந்த மாதிரியான ஒரு வரமான படைப்புகள்ன்றது எதிர்காலத்துல உருவாயிடுமா? அப்ப நம்ம அவங்களை போய் என்னான்னு சொல்லி எந்த விஷயத்துல நம்ம சீண்ட முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்ப அவங்களுடைய எண்ட் அப்படின்றது எந்த இடத்துக்குள்ள வந்து நிக்கும் பாருங்க. ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வாழ்க்கையில ஒரு பார்ட்டா இருக்கும். 500 வயசு வாழணும், 400 வயசு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்வியல்ன்றது நம்ம உணர்ந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு பெரிய வாழ்வியலை நம்மளால உணர முடியுமான்றது தெரியல. அதனால அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஷார்ட்டா அந்த கதை மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மலையை தின்ற ஒரு கதைன்னு வச்சுங்களேன், ஆசீர்வாதம் பண்ற யானைகள்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆசீர்வாதம் பண்ற யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஞானத்தை சொல்லலாம். யானை பேசுதுன்னு வச்சுங்களேன், என்னப்பா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது, சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்படி ஒரு காலம் உருவாயிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஏண்டா என் கூட பேசி பேசி இப்போ உங்க லாங்குவேஜ் நான் பேசி நிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு யானை சொல்லுதுன்னு வைங்களேன், அப்படின்னு ஒரு கிளி சொல்லுதுன்னு வைங்களேன், அப்படின்னு ஒரு புறா சொல்லுதுன்னு வைங்களேன், உலகத்துல இருக்கக்கூடிய விலங்கினங்கள்லாம் பேசுதுன்னு வைங்களேன். என்னால உணர முடிஞ்சது இவ்வளவுதான். இந்த மாதிரி கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு ஹை எண்டான
என்னைக்கு அந்த மாதிரி ஒரு யானை பேசுறத ஒருத்தர் கேட்கறானோ அப்போ அவருக்கு உயிர் போயிடும். உண்மையாவே அந்த யானை பேசுதுங்க, என்னோட லைஃபோட எண்ட் அந்த மாதிரி நான் பார்த்தேன்னா எனக்கு போயிருந்தேன் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க ஹாப்பினஸ், லைஃபினுடைய ஒரு ஹாப்பினஸா. அதையும் தாண்டி ஃபியூச்சர் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன அந்த கான்செப்ட் மூலமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள இன்டெப்தா போனோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை எனஃப். உடலினுடைய ஜீவ சக்தியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு மாத்திரை. நிறைன்னு ஒன்று போட்டாதானே வெயிட்னு ஒன்று ஏறும். ஒரே ஒரு மாத்திரையை போட்டா எப்படி வெயிட்னு ஏறும்? பாசிபிள் பண்ணி காட்டுறோம் பாரு. சுத்தி இருக்கக்கூடிய நீர் வாட்டர் எல்லாம் உள்ள இழுத்து நிறைன்னு சொல்லி நம்மளுடைய பிரெயினை யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு டேப்லெட்டை போடுவேன், ஒரு கெமிக்கலை போடுவேன். அந்த கெமிக்கல் பிரெயினோட ஆக்டிவேஷனை உள்ள சுத்தி இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள இழுத்து பவரா கன்வெர்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையா வாழறதுக்கான ஒரு மாத்திரை நான் உருவாக்குற மாதிரி கெமிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குற ஃபியூச்சர் உருவாகும். ஸோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா என்னுடைய விஷயங்கள். அண்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வியை மட்டும் வச்சு முடிக்கிறேன். வாட் இஸ் மை என் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி டைரக்டர் டிராவலர் in my life when I'm finished these works my life is end. This is my happiness அப்படின்னு இல்லாம this is regular thing சொன்னதில்லை. வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கைய வாழும்போது தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. வாழ்க்கை வாழறதே சந்தோஷம் தான். இதெல்லாம் என் டார்கெட் அவ்வளவுதான். அதனால என் டார்கெட்டை நான் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட் தான் என் சந்தோஷம் சொல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன், அந்த டார்கெட்டே அடைவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் இந்த PANDIYAN.G. உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, what is your end? மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகிய சந்திக்கிறாங்க. உங்களுக்கு பாண்டி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஐ எம் நாட் செலிபிரிட்டி.